ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப 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 விலை மலிவான ஒரு காய்கறி. ஆனால் இருக்கிறதுலே ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளோ ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு அளவு இருக்கும் தெரியுமா? நம்ம இவ்வளோ அயன் சாப்பிட்ணும், இவ்வளோ இந்த சத்து நமக்கு இவ்வளோ வேணும்னு. அதில் பாதி 50% பார்த்திங்கன்னா இந்த ஒரு காய்கறியிலே நமக்கு தேவையான ஃபோலிக் கிடச்சிரும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஃபோலிக் ரெகுலராக எடுக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். டேப்லெட் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபியூ மந்த்ஸ் போட்டிங்கனாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே பீரியட்ஸ் ரெகுலராக வராது. நான் ஃபோலிக் ஆசிட் ரெகுலராக எடுத்தனால தான் எனக்கு பேபி சீக்கிரம் எனக்கு இருந்துச்சு. இல்லைனா நானும் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னா எனக்கே தெரியும் அந்த ஃபோலிக் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஃபோலிக் ஆசிட் நிறைய டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுங்க. அப்படி இல்லை எனக்கு டேப்லெட்லாம் எடுக்கலை, நான் டாக்டர்கிட்டலாம் நான் செக் பண்ணலன்றவங்க இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தேடி தேடி சாப்பிட்ணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபோலிக் எதுலலாம் இருக்குது. பயிர் வகைகள், க்ரீன் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஃபோலிக் நிறையா இருக்கும். நான் சொல்கிறது இந்த வீடியோவில் இந்த ஒரு காய்கறியில் ஃபோலிக் நிறையா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இது ரொம்ப விலை மலிவானது. நம்ம ஒரு நாட்டு காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவுக்கா. நம்ம சவுச்சவுக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாம்பார் வைக்கிறதுக்கு, கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பச்சை கலரில். இந்த சவுச்சவுக்காவில் நிறைய ஃபோலிக் இருக்குது. எல்லா க்ரீன் வெஜிடபிள்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோலிக் இருக்கும். பயிர் வகைகள், முட்டை எல்லாத்துலேயுமே ஃபோலிக் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியான உணவுகள் எல்லாத்துலேயுமே ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சில இதில் ஃபோலிக் நிறையா இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த சவுச்சவுக்கா. இது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு ஓவலேஷன் வரைக்குமாவது ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை வரவே செய்யாது. பீரியட்ஸான 3rd டே ஒரு இடம் எடுங்க, ஒரு 2 நாள் கழித்து திரும்ப எடுங்க. இந்த மாதிரி 2-3 டேஸ்க்கு ஒரு நீங்கள் இதை பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். குக்கரில் பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு இது ஒரு விசில் போட்டு தாளித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா பொரியல் மாதிரி கட் பண்ணி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டு பொரியல் மாதிரி ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கனாலே அது வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம், ஏன்னா இது நீர் காய்கறி, டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பச்சையாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் பச்சடியில் தயிர் நம்ம வெங்காயம் போடுவோம்ல, அதே மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கிரேட் பண்ணி துருக்கி நீங்கள் தயிரில் போட்டு சாப்பிட்லாம். ஸ்டீம் பண்ணி தயிரில் போட்டு சாப்பிட்லாம். சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி நிறையா விதத்தில் நீங்கள் இதை அவியலாக பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இது தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி பண்ணுவோம்ல அவியல், அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்குதுன்னா டிஃப்ரெண்ட் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதில் இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி விலை மலிவு, நமக்கு உடம்புல ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறி. தொடர்ந்து இதை எடுங்க. சும்மா ஒரு நாள் எடுத்துகிட்டு விடாதீங்க. ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி கருமுட்டை வளர்ச்சிக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே, இப்போ முட்டை டெய்லி எடுக்கலாம், பாதாம் டெய்லி எடுக்கலாம், பயிறு ஏதாவது ஒரு பயிரை வேக வச்சு டெய்லி எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பயிர் எடுக்கலாம். இந்த காய்கறி ஒரு நாள் எடுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஓவலேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனையே வராது. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கூட இது எடுக்கும்போது கரெக்டாக எக் க்ரோத் அண்ட் ஓவலேஷன் ஆகும். கூடவே ஒரு 30 மினிட்ஸ் அது வாக்கிங் ரெகுலராக பண்ணுங்கள். அதுவும் கருமுட்டை வளர்ச்சி ஓவலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இதை உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இன்னும் நிறையா ஃபுட்டு வீடியோ, நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டிப்ஸு, ஓவலேஷன் அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், ஆஃப்டர் ஓவலேஷன் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பீரியட்ஸ் அப்போ என்ன மாதிரி ரெமெடி எடுக்கணும், யார் எந்தெந்த மாதிரி ரெமெடி எடுத்தால் ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், எந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா வீடியோஸையும் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்த் ட்ரை தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.